வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்ம பஜாஜோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் நேக்கிட் பைக்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் NS400Zன்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம டிவிஎஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் நேக்கிட் பைக் எதுன்னு கேட்டால் அது நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310. இந்த ரெண்டு பைக்குமே அதோடைய செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பைக்குகளாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த ரெண்டு பைக்கில் எந்த ஒரு பைக் பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310க்கும் நம்ம பஜாஜோட பல்சர் NS400Zக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசனில் தான் ஆரம்பிப்போம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310 வந்து உங்களுக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு பேரன்ஸோட வரக்கூடிய ஒரு நேக்கிட் பைக்காக உங்களுக்கு இருக்குது. இதுவும் குறிப்பாக இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு ரோட் அப்பீரன்ஸோடய இருக்குன்னு சொல்லலாம் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310. அதுக்கடுத்து நம்மளுக்கு பஜாஜோட பல்சர் NS400Z வந்து இந்த டிசைன் வந்து சொல்லப்போனால் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு அப்பீரன்ஸோட இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு காம்பேக்டான ஒரு வெஹிக்கிளாக ஃபீல் ஆச்சு நேரில் பார்க்கறதுக்கு. ஆமாம் சொல்லப்போனால் வச்சுங்களேன், உங்களுக்கு NS200 விட உங்களுக்கு NS400 அந்த ஒரு வீல் பேஸுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால உங்களுக்கு வண்டி நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு நேக்கிட் மோட்டர் சைக்கிளாக ஃபீல் ஆகுது. பார்த்த உடனே இது ஒரு 400cc வெஹிக்கிள்ன்ற மாதிரி ஒரு ஃபீலில் இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்குன்ற ஒரு ஃபீல் தான் வருது. அதனால் டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். டிசைன் உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்குன்றதோ அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. அதுக்கடுத்து இந்த டிசைனில் அந்த ஒரு குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள் வரன்றப்ப அந்த இடத்துல பொதுவாகவே டிவிஎஸும் சரி பஜாஜும் சரி எப்பவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல டிவிஎஸ் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லையும் சரி, வண்டியோட பில்ட் குவாலிட்டிலையும் சரி, வண்டியோட ஸ்விட்ச் கியர்ஸ் குவாலிட்டிலையும் சரி, எல்லாத்துலேயுமே நல்லா டாப் நாச்சாக லோட் பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியில் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நம்ம டிவிஎஸ். பட் ஆனால் நம்ம பல்சரில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு லைட்டரான அந்த ஒரு பில்ட் குவாலிட்டியில் அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஸ்விட்ச் கியர்ஸ் அது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு டிசைன் பொறுத்தளவுக்கு ஒரு மைனஸாக ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, இதுக்கான ரீசனாக அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் போர்ஷன் பற்றி பார்ப்போம். ரைடிங் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310ம் சரி, நம்மளுக்கு இந்த NSஓட 400ம் சரி ஒரு நேக்கிட் மாடல்ஸ்ன்றதுனால ஓரளவுக்கு நல்லா அப்ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா, அது வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு ட்ராக் ஃபோக்கஸ்டாக இருக்குது வெஹிக்கிள். அதனால் லாங் டிரைவ்ஸுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு சஜஸ்டபிள் கிடையாது நம்ம டிவிஎஸ் பொறுத்தளவுக்கு. பட் நம்ம பஜாஜோட பல்சர் NSனால ஒரு வைடரான ஹேண்டில் பார்ஸ்னால ஒரு வெர்சைலான சீட்டிங் போர்ஷன்ன்ற மாதிரி லாங் டிரைவுக்கும் சரி, சிட்டி கமிட்டுக்கும் சரி, ட்ராக் பர்பஸுக்கும் சரி, இது மாதிரி எல்லா வித யூஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ரைடிங் போர்ஷனோட நல்ல ஒரு வெர்சைலான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது நம்ம பஜாஜோட பல்சர் NS400. சொல்லப்போனால் திட்டத்தட்ட நம்ம NS200 மாதிரியே தான் அதோடைய ரைடிங் போர்ஷன். பட் உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ் மட்டும் மாறுது. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ரெண்டு வண்டியோட பில்லியன் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அந்த இடத்துலையும் நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் NS400 தான் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஏன்னா வச்சுங்களேன், நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTRல அது ஒரு பில்லியன் சீட்டுனே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன பில்லியன் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்ஃபர்டபுள் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக லாங் டிரைவில் அந்த சீட்டை வச்சு நிச்சயமாக மேனேஜ் பண்ணவே முடியாது ஒரு பில்லியனால். பட் நம்மளுடைய NSல பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் நல்ல ஒரு ப்ராடான சீட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து அந்த வண்டியோட அந்த ஒரு பில்லியன் கம்ஃபர்ட்டையும் ரொம்ப சூப்பராக வச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிராப் லைவ்னு இருக்குதுன்றப்ப பில்லியன் கம்ஃபர்ட்டில் ரியலி நம்ம பஜாஜோட பல்சர் NS400 தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. ஓவரலாக சீட்டிங் அண்ட் ரைடிங் எக்கனாமிக்ஸில் பல்சரோட NS400 தான் நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனோடே இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் நம்ம டிவிஎஸ் வந்து நல்ல ஒரு ட்ராக் ஃபோக்கஸ்டான ஒரு ரைடிங் போர்ஷன் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. பட் நம்ம NS400 இருக்கிற அந்த ஒரு ரைடிங் போர்ஷன்ன்றது எல்லா வித யூஸுக்கும் கேப்பபிளான ஒரு ரைடிங் போர்ஷனாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஃபீச்சர் விஷயத்தில் நீங்கள் கண்ணை மூட்டு முடிவு எடுக்கலாம்ப்பா. டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310 தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. சொல்லப்போனால் செக்மெண்ட் லீடிங் ஃபீச்சர்ஸ், அது இல்லாமல் வேர்ல்டு ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சில ஃபீச்சர்ஸ் கூட இந்த வெஹிக்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், அந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் ஒரு TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் உங்களுக்கு இல்லாத ஃபீச்சரே இல்லை, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 4 ரைடிங் மோட்ஸ் கிட்ட வருது. அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரைட் பை ஒயர் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ்னு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, கார்னரிங் ABS. ஆமாம், பட் ஆனால் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு எல்லா மாடல்ஸ்லையும் கிடைச்சாது. இது வந்து நீங்கள்
நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி வரும். அது மாதிரி நீங்கள் பெய்ட் பண்ணி இந்த வண்டிக்கு வாங்குறீங்களப்போ உங்களுக்கு கார்னரிங், ஏபிஎஸ், ஸ்டாபிக் கண்ட்ரோலு, வீலிங் கண்ட்ரோலு, ஸ்லோப் அசிஸ்ட்டு, ஹில் அசிஸ்ட்டுன்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் லோட் பண்ணி வருது. ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி டாப் லோடராகவே இருக்குது நம்ம டிவிஸோட அப்பாச்சி ஆர்டிஆர். அதுலேயும் குறிப்பாக வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமும் கிளைமேட் அட்ஜஸ்டபிள் சீட். அதுனா கிளைமேட் அட்ஜஸ்டபிள் சீட்னா உங்களுக்கு வண்டியோட சீட் அண்ட் அந்த ஹேண்டில் பார் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதோடைய அந்த ஒரு டெம்பரேச்சர்ன்றதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹீட்டாகவும் ஆக்கிக்கலாம், இல்லை கூலிங்காகவும் ஆக்கிக்கலான்ற மாதிரி அந்த ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலபிள் சீட்ஸ் அண்ட் ஹேண்டில் பார்ஸும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேர்ல்டு ஃபஸ்ட் செக்மெண்ட் ஃபீச்சர். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கார்ஸில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக பைக்ஸ்லையும் டிவிஎஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணுன்றப்ப உங்களுக்கு டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 310 தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். பட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் NS 400 பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் தான். பட் ஆனால் நார்மலான ஒரு நெகட்டிவ் டைப்பு. அதில் சைடில் சின்னதாக ஒரு TFT கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக நீங்கள் கால் நோட்டிஃபிகேஷன், SMS நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் மியூசிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுலேயும் உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அது இல்லாமல் இதுவும் உங்களுக்கு ரைட் பை ஒயர் ஃபீச்சர்ஸ் தான். ஓரளவு ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு இதுலேயும் நேவிகேஷன் உண்டுன்றப்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் மட்டும் லோட் பண்ணி வருது. பட் ஃபீச்சர் ஹெவி லோடரான ஒரு விஷயம் பார்த்தோன்னா அந்த ஒரு கோப்ரோ கண்ட்ரோலு, உங்களுக்கு அந்த ஒரு ட்ராக்ல அந்த உங்களுடைய வண்டியோட அந்த ஒரு டைமிங், அந்த உங்களுடைய வண்டியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டு நம்ம டிவிஎஸ் இருக்குது. பட் நம்ம பஜாஜ் பல்சர் NS கம்மியாக இருந்தாலும் அதுக்கு தேவையான விஷயத்தை லோட் பண்ணி வச்சுருக்குன்னே சொல்லலாம். ஆனால் ஃபீச்சரில் பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம டிவிஎஸ் தான் வருது. பட் ஆனால் உங்களுக்கு எது தேவைன்றதையும் நீங்கள் இந்த இடத்துல முடிவு எடுத்துக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் கம்பேரிசனில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பல்சர் NS 400 பார்த்துறோம். நம்மளுக்கு இந்த NS 400 யூஸ் பண்ணிக்கிறது பேர்லேயே இருக்குது. ஒரு 400cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின். இது ஒன்றும் ஒரு புது இன்ஜினோ இப்போ புதுசாக R&D பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு இன்ஜினோ கிடையாது. இது வந்து ஆல்ரெடி நம்ம பஜாஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஒரு டாமினார் 400 அதே ஒரு எக்ஸாக்ட் இன்ஜினை தான் எடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்காங்க. பட் சைன்ஸ் ப்ராக்கெட்டில் மட்டும் சின்ன சேஞ்ச் கொடுத்து இந்த வண்டியோட அந்த ஒரு இனிஷியலில் கொஞ்சம் ஹெவினஸ், அதான் அந்த ஒரு ப்ளஷியான ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. டிரான்ஸ்மிஷன் ஸோ குட், உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ளச்சும் செம்ம லைட்டாக இருக்குதுன்றப்ப உங்களுக்கு அடிக்கடி கீர் ஷிஃப்டிங் ஒரு வேலை இருக்குதுன்றப்ப கூட அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு ஸ்மூத்தான டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மூலமாக நீங்கள் டென்ஷனே இல்லாமல் பண்ணலாம். அது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் ட்ராக்டபிலிட்டி கம்மியான ஒரு இன்ஜின். நீங்கள் வந்து ஹைவேஸ் இல்லை ஒரு டிராஃபிக் இல்லாத ரோட்டில் ஓட்டுறீங்கப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஹெவி டிராஃபிக்கில் கொஞ்சம் நிறுத்தி ஓட்டுறீங்கப்போ உங்களுக்கு கீர் ஷிஃப்டிங்கிறது இந்த ஒரு வெஹிக்கிளில் கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு இதை மாதிரி ஒரு பர்ஃபெக்டபிளான டிரான்ஸ்மிஷன் தேவைன்னு சொன்னேன். அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 39.4 bhp ஆஃப் பவர்ஸும் ஒரு 35 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் இட்ஸ் ஸோ குட். ஆமாம், இந்த ஒரு 400cc ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இதை விடையும் ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக ஆஃபர் பண்ணுற 400cc இருந்தாலும் இந்த வண்டிக்கு இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது போதுமான ரேஞ்சிலே இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே. டாப் ஸ்பீட் போகிறதால கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 154 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பட் ஒரு ரியல் டைமில் ஒரு 164 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட வரைக்கும் போக முடியுது. நீங்கள் சப்போஸ் லைட் வெயிட்டாக இருக்கிறீங்கப்போ 170 கூட உங்களால் டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். எனக்கு ஒரு விஷயம் என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா, இது ஒரு 400cc நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு இன்ஜினுக்கு ஏற்ற ஒரு ஹெவியரான ஒரு வெஹிக்கிள் இல்லைன்னே சொல்லலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஒரு 174 kg. 174ன்றது லைட் வெயிட்டான்னு கேட்டிங்கன்னா ஹெவி வெயிட் தான். பட் 400cc பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மியானாலும் உங்களுக்கு ஹை ஸ்பீடில் வந்து அந்த அளவுக்கு வண்டி ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஹெவியராக இருந்தால் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு 160 அபோவ் போகிறேன்றப்ப கூட உங்களுக்கு வண்டி அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு 400cc ஏற்ற அந்த ஒரு டாப் அண்ட் போகிறேங்கிறப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இஷ்யூன்றது இருக்குது. பட் ரொம்ப பெருசாக இல்லை. பட் அதனால் நம்ம எப்பயும் 160 அபோவில் ஓட்ட போகிறதில்ல. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 35 kmph வரைக்கும் வருது. ஓரளவு இந்த இன்ஜின் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரூசிங்க்கு ஏற்ற ஒரு இன்ஜினாக இருக்குது சொல்ல போனால். ஹைவேஸில் நீங்கள் 100-120 எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கீர் ஷிஃப்டிங் ஹெவியாக இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு சிட்டி ரைடும் ஓரளவுக்கு ஓகே, ஹைவேஸுக்கும் ஓரளவுக்கு ஓகேன்றப்ப ரியலி நல்ல ஒரு இன்ஜினாகவே இருக்குது. பட் வைப்ரேஷன் ஒரு சில பிட் ரேஞ்சில் இருக்குது. அந்த ஒரு 5000 to 8000 அந்த ஒரு ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த டாப் அண்ட் பைக்ஸுக்கே உரித்தான அந்த ஒரு சிங்கிள் சிலிண்டர் வைப்ரேஷன்ன்றது இதுலேயும் இருக்குது. பட் அந்த அளவுக்கு நோட்டிசபிளாக இல்லை, உங்களை இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ஓகே. மைலேஜ் அது நீங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்தக்கூடாது. ஏதோ நீங்கள்
நீங்கள் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த டிவிஸோட அப்பாச்சி RTR 310 இன்ஜின் பார்ப்போம். இதோட இன்ஜின் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டிவிஎஸோட ஓன் பில்ட் இன்ஜின் கிடையாது. சொல்லப்போனால் இது வந்து BMWயோட ஒரு இன்ஜின். அதிலும் குறிப்பாக இது வந்து ஒரு 310cc அது ஒரு ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த ஒரு இன்ஜின் எதுக்கு ஃபேமஸ்னா அந்த ஒரு ட்ராக் பர்பஸுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸ் அண்ட் நல்ல ஒரு பெட்டரான ஒரு இன்ஜினுமே கூட. பட் இது எந்த அளவுக்கு ட்ராக் பர்பஸுக்கு ஒரு பெட்டரான இன்ஜினோ அந்த அளவுக்கு அந்த ஒரு சிட்டி கம்யூட்டுக்கும் அந்த ஒரு சிட்டி யூஸுக்கும் ஒரு அன்பர்ஃபெக்டபிளான ஒரு இன்ஜின். ஏன்னா வச்சுக்கலாம், எப்போ தெரியுமா இந்த இன்ஜின் வந்து ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீயாக அந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் ஃபுல் பொட்டன்ஷியல் ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் எப்போ ஒரு 120 125 அபோவ் போகிறீங்களோ அப்போ தான் அந்த வண்டிக்கான அந்த ஒரு ஃபுல் பர்பஸே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த இன்ஜினோட அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் அங்கே தான் ஃபீல் பண்ண முடியும். மற்ற நம்ம ஓட்டுற அந்த ஒரு 40 to 60 ரேஞ்சு, அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு 100 வரைக்குமே கூட சொல்லப்போனால் வைப்ரேஷன் இருக்குது. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு 100 120 தாண்டுறீங்கப்போ அந்த ஒரு இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நான் நம்ம நாட்டில் 115 தாண்டினாலே அது இல்லீகல் இல்லையா. ஒரு இன்ஜின் போகிறதளவுக்கு ட்ராக் பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜினாக இருக்குது. பட் சிட்டி கம்யூட்டுக்கும் சரி அந்த ஒரு ஹைவேல லாங் பர்பஸ் டூரிங்க்கும் இது ஒரு பெட்டரான இன்ஜினாக எனக்கு ஃபீல் ஆகலை. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. இன்ஜினை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ராக்டபுளாக கொஞ்சம் ரிஃபைண்டாக டியூன் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் ஆனால் அது வந்து BMWயோட ரிவைஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின், அந்த இன்ஜின் அப்படி தான் இருக்கும். சரி ஓகே, இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 35.8 bhp பவர்ஸும் 28.7 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 150 வரைக்கும் சொல்கிறாங்க. உங்களால் கொஞ்சம் புஷ் பண்ணுறப்போ ஒரு 160 வரைக்கும் போக முடியுது. சரி ஓகே, சப்போஸ் இந்த ரெண்டு வண்டிக்கும் ஒரு ரேஸ் நடக்குதாமா, ஒன் சைடு நம்ம NS 400, ஒன் சைடு நம்மளுடைய TVS Apache 310, இது ரெண்டுத்துக்கும் ரேஸ் நடக்குது. எது ஃபஸ்ட்டு டாப் ஸ்பீட் ரீச் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு இல்லை, எது ஃப்ரண்ட்டில் போகும்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு TVSோட Apache RTR 310 வந்து டப்புன்னு அந்த ஒரு இனிஷியலில் லைட்டாக ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். பட் போக 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 நம்மளுடைய NS வந்து முந்திரும். ஆமாம், மிட் ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரு சேமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ஆஃபர் பண்ணுது. பட் டாப் எண்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ரோட்லேயும் உங்கள் ரெண்டு வெஹிக்கிளுக்கு இடையில் வரும். அதனால் ரியலி பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போதும் அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம டிவிஎஸை விட நம்ம பஜாஜ் பல்சர் NS 400 பெட்டராக இருக்குதுன்றதுல டவுட்டு கிடையாது. அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியர் பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்குள்ளே போகலாம். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜ் பல்சர் NS 400 ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 320 mm டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து ஒரு 230 mm டிஸ்க் பிரேக்கு வித் டுவெல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. அது இல்லாமல் இந்த ABS சிஸ்டமும் அந்த உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிம்பிளாக சேஞ்ச் ஆகும். அப்படின்றப்போ பிரேக்கிங் விஷயத்தில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி பிரேக்கில் மட்டும் கொஞ்சம் பைட்டு கம்மியாக ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் மைனஸாக ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு டயர்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து 110/70 செக்ஷன் டயர்ஸ், பின்னாடி வந்து 140/70 செக்ஷன் டயர்ஸ். டயர்ஸ் வந்து ரொம்ப பெரிய டயர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் அந்த வண்டிக்கு போதுமான ரேஞ்சிலே இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த டிவிஎஸோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டிவிஎஸில் ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து ஒரு 240 mm டிஸ்க் பிரேக்கு. இந்த இடத்துலையும் டுவெல் சேனல் ABS, இதோட ABSும் அந்த உங்களுக்கு ரைடிங் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓரளவு பிரேக்கிங் விஷயத்தில் ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம டிவிஎஸ். என்ன கேட்டிங்கன்னா பிரேக்கிங்கில் பஜாஜ் பல்சரை விட எனக்கு டிவிஎஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான பிரேக்கிங் பைட் ஆஃபர் பண்ணிச்சு. அதுக்கடுத்து டயர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சேம் உங்களுக்கு 110/70 செக்ஷன் தான், பட் பின்னாடி வந்து 150/70 செக்ஷனு. அப்படின்னு போது டயர்ஸ் விஷயத்தில் ரியலி நம்ம டிவிஎஸ் ஒன் ஸ்டெப் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்க. சரி ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம டிவிஎஸோட பேசிக் மாடல் 2,92,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் வந்து 3,21,000 கிட்ட வரைக்கும் வருது அரௌண்ட் ஆன் ரோட் ப்ரைஸிங். இதில் நீங்கள் அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா கிளைமேட் அட்ஜஸ்டபிள் சீட்டு, கார்னரிங் ABS, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி வரும். இந்த மூணு மாடல்ஸுமே டாப் எண்ட் மாடலில் கூட வராது. நீங்கள் அந்த டாப் எண்ட்லேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ப்ரோ கிட்டு அந்த மாதிரி கிட்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் அதை ஆட் பண்ணுற மாதிரி வரும். அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த வண்டியில் இருக்க மொத்த ஃபீச்சர்ஸையும் லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா 3,60,000 3,90,000 கிட்ட உங்களுக்கு இந்த வண்டியில் ஆன் ரோடு வரும். பட் நீங்கள் நார்மல் வேரியன்ட் போடுறப்ப அதிலே மோஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கவர் ஆகும். என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் அந்த ஒரு TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடும். அதில் அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸு, கோப்ரோ கனெக்டிங் ஃபீச்சர்ஸு, மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் லைட், ஆமாம் உங்களுக்கு நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி 3 மோடில் அந்த வண்டியோட லைட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆகும். அது மாதிரி அந்த வண்டியில் ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இன்னும் விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த வண்டியோட அந்த ஒரு கார்னரிங் ABS, அந்த ஒரு லிஃப்ட் கண்ட்ரோலு, அது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி வரும். சரி ஓகே,
நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் NS400Zயோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 2,20,000 இதிலே உங்களுக்கு எல்லாமே பேக்கடு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2,20,000க்கு ஆன் ரோடில் ஒரு 400cc பைக் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் குறிப்பாக அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அது இல்லாமல் நல்ல ஒரு வெர்சைலான ஒரு ரைடிங் போர்ஷனையும் கொடுத்தா அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதை மாதிரி ஒரு பெஸ்ட்டான பைக் தான் நம்ம பஜாஜோட பல்சர் NS400Z. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ப்ரைஸிங்லேயே இந்த கம்பேரிசன் ரிவ்யூ சொல்ல போனால் முடிஞ்சிருச்சு. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 2 பைக்கில் எது எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.